அடுத்த ஒரு ஷார்ட் பாலுக்கான முயற்சி போட்டிருக்க ஸ்பின்னர். அடுத்த பாலும் இந்த பால் 4-6 தேவை. வெளியே போய் விழுந்திருக்கா, கிளியர் பண்ணிச்சுங்க பவுண்ட்ரியை. ஒரு பந்தில் 4 ரன் அடித்த இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான வெல்கம் பேக் டு சுரேஷ் கேம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளேயர் கேம் பிளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோங்க. போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சில்லர் 2 பிளேயரை கொடுத்தாங்க. இந்த தடவை பிளாட்டினம் 5 கொடுத்துருக்காங்க. என்னப்பா அது அணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கவலைப்பட்டு உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் ஒரு வான்கட்டை ஸ்டேடியமை புக் பண்ணி வச்சுட்டு நம்ம உள்ளே போயிடலாங்க கேமுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் டாஸை கொடுத்து நீயே போடுவா அப்படின்னாங்க. நானே கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச்க்குள்ளே போனோம்னா நம்ம பிளேயிங் லெவலில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேப்டன் வந்து நஜீபுல்லா சத்ரான் அவரை போட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேப்டன் முக்கியம் இல்லை, பிளேயிங் தான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பிளேயிங் லெவலில் பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசாமல் மேட்ச்க்குள்ளே போயிடலாம். நம்ம புவனேஸ்வர் குமார் வச்சு ஆரம்பிப்போம். பாங்க ஃபர்ஸ்ட் பால் புவனேஸ்வர் குமார் டு ஜேசன் ராய். நம்ம டீமில் ஜேசன் ராய் ஓப்பனர், அந்த டீமில் ஜேசன் ராய் தான். இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் சைடில் தட்டி விட்டு ஒரு டபுள்கான ஒரு முயற்சி. ஆனால் இந்த தடவை ஒரு ரன் அவுட் ஆகின முயற்சி நம்ம அடிச்சிருக்கோம். அம்பேர்கிட்ட கேட்பாங்க ரன் அவுட் இல்லைன்னு. அம்பேர் பார்த்திங்கன்னா நம்ம சாதமாக தான் அவுட் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே பார்த்திங்கன்னா பேராசை பின் நஷ்டம் பண்ணுற மாதிரி ஒரு ரன்னுக்கு போகாமல் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு விக்கெட்டை கொடுத்துட்டாருங்க. அடுத்த பாலும் பார்த்திங்கன்னா இறங்கி வந்து கிண்டோருக்கான ஒரு முயற்சி நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. 2வது விக்கெட் இங்கே புவனேஸ்வர் குமார் இருக்கா. ராதாகிருஷ்ணன் டிஎன்பிஎல் பிளேயர் அவுட் ஆகிட்டு கிளம்புறாங்க டக்குக்கு. அடுத்த பேட்ஸ்மேனாக மிதுன் அவர்கள் உள்ள வந்திருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறோம் அப்போ இங்கே ஒரு நேரம் ஒரு யாக்கருக்கான முயற்சியை போட்டோம். அது ஒரு கிண்டி விட்டு ஒரு லாஸ்ட் பாலில் 4 அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் ஓவர் மட்டும் 7 ரன்னுக்கு 2 விக்கெட். செகண்ட் ஓவர் சங்கரன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு குட்டி பையலுக்கு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கிண்டல் ஷாட்டு நான் சரியாக படல இருந்ததை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் போயிடுச்சு. ஒரு சிங்கிளோட ஃபஸ்ட் பால் ஆரம்பிச்சிருக்கா சங்கரன். செகண்ட் பால் ஒரு ஷார்ட் பாலாக போடுவோமே, அப்படி உள்ள போட்டதை தூக்கி மாற்றா அது தூக்கி அடிச்சு ஒரு கேப்பில் ஒரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. இதில் ஆஃப் சைடில் சுட்டி குழந்தை இங்கே ஒரு நோ பாலை வேறு போட்டாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால நம்ம ஒய்டாக தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு நிற்கும்போது அவருக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க. ரிவர்ஸ் ஸ்வீப் போய் எப்படி நோ பால்லேருந்து தப்பிச்சாச்சு அதே மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாலை போடும்போது ஒரு ஃப்ளிப் ஷாட் சூப்பரான ஒரு ஷாட் அடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபீல்டர் இருந்தாலும் தலைக்கு மேலே எடுத்து விட்டார். என்ன பண்ணுறது. பவர் பிளே முடிஞ்சோன்னா நம்ம அண்ணாத்த மொயின் அலியை கூப்பிட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு சரியான ஷாட் அடிச்சிருக்காருங்க. அவரையும் கேப் போலைக்கு அதனால் இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க. ரிவெஞ்ச் பண்ணுவார் இங்கே மொயின் அலி அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சரி இப்படி போட்டால் அடிக்கிறாரு, அதனால ஆம்பால் போட்டு உள்ளே கொண்டு வரலாம் பார்த்தா அதையும் அடிச்சிட்டாருங்க தூக்கி. இந்த தடவை பெட்டராக அடிச்சிருக்காரு. 6 ரன் போயிடுச்சுங்க இந்த தடவை. மொதல் 2 பால்லேயே 10 ரன் போயிடுச்சு. அதனால் மீதி 4 பால் சிங்கிள் தன்னால ஒரு 14 ரன்னாச்சும் வந்துடுதுங்க. அதனால் கொஞ்சம் டைட்டாக தான் போடணுன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு தட்டி விட்டு ஓடுறதுக்கான முயற்சி. 2வது ரன்னு பார்த்துருக்காங்க. அதே மாதிரி ரன் அவுட் ஆகிங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி தான் இருந்துச்சு டைவை போட்டனாலங்க. அதே மாதிரி அப்பயே அவுட்டு கொடுத்துட்டாருங்க. நான் கூட அவுட் இல்லைன்னு நினச்சேன். அவுட்டு கொடுத்தாரு. நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். 19 ரன்னுக்கு அவுட் இருக்கு வெங்கடேஷ் ஐயர். ரன் அவுட்டாக தேவையாது அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா பேடில் அடிச்சுட்டு ஓடி இருக்காது. எடுத்து ரேரடேட் பண்ணால் அதுக்குள்ளே உள்ளே வந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் குருநாள் பாண்டியா ஒரு லென்த் பால் மாதிரி போட்டார். தூக்கி சரியான ஷாட் இங்கே ஆஃப் சைடில் அடிச்சிட்டாருங்க. 4 கிடச்சிருக்கீங்க அவருக்கு. அப்புறம் ஃபைனல் போவதற்காக தங்க நம்ம ஒரு பேல அன்போடு நிறுத்தாங்க. வழக்கம் போல் நட்டு அதுக்கு ஃபேமஸ். அதே மாதிரி ஒரு யாக்கரே முயற்சி பண்ணால் அந்த மாதிரி கெண்டல் சட்டார் அடிச்சு விட்டார். இருந்தாலும் அது போதாதுன்ற செம்ம டைவிங் நம்ம பிளேயர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு இங்கே 3வது ரன்னு ஓடி இருக்காருங்க. தேவையில்லாத ரன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இன்னொரு ரன் அவுட்டா 3வது ரன் அவுட் ஆறாரு இந்த பிளேயர். ரன் அவுட் ரன்னிங் மிட் செகண்ட் மொக்கவே இருக்குங்க இந்த பிளேயர்கிட்டேருந்து. பிளாட்டினம் 2 பிளேயர்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. மிதுன் அவரும் நல்லா விளையாட்டுருந்தார். பூரா பிள்ளைகள் ரன்னில் தான் ஹிட் போகிறாங்க. இங்கே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் சரியான ஒரு ஷாட் இங்கே 6 கிடச்சிருக்குங்க. நல்லா தான் விளாட்றாரு. நான் நோட் பண்ணி ஆகிட்டு போயிடுறாருங்க. அதே மாதிரி இங்கே ஆஃப் சைடில் அடிக்கான முயற்சி கடைசி பந்த கையில் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிருக்காருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஸ்கோர் தான் கொடுத்துருக்காங்க. 30 பால் 62 ரன் அடிக்கணும். அதனால் நம்ம ஜேசன் ராய் பார்த்து நஜீபுல்லா சத்ரான் அவர் ஓப்பனிங்க்கு காரணம் நம்ம இறக்கி விட்றோங்க. 3வது பந்து ஃபஸ்ட்டு 2 பால் 4 ரன் தான் அடிச்சிருக்காங்க. 3வது பந்து 6 நோக்கி போயிருக்குங்க. இங்கே சரியான ஷாட் இங்கே ஜேசன் ராய் பேட்லேருந்து ஒரு இமாலய இலக்கத்தை நம்ம சேஸ் பண்ணி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் எல்லாம் ஒரு அட்டாக்கிங் தான் போகணும். இந்த முறை இறங்கி வந்து ஒரு அடிச்சுங்க. ஷார்ட் பாலே போட்டுட்டு இருந்தாரா, அதனால் ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரஸ்க்கு கிடைக்குன்ற மாதிரி இறங்கி வந்து அடித்தோம். அதுக்கான இன்னொரு தடவை அடித்தாலும் பார்த்தா 2 அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அதனால் மறுபடியும் அதே ஷாட்டுக்கு போகலான்னு முயற்சி என்ன பேட்டில் போடாதனால கீப்பை பிடிச்சி அடிச்சிட்டாருங்க. இது கன்ஃபார்ம் அவுட்டு எனக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. கிடையா கட்டி தான் நாங்கணும். அடுத்து நம்ம அண்ணாத்த மொயின் அலி இறக்கணும். அவரும் பார்த்திங்கன்னா பந்தே அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. பவர் பிளேயரே 17 ரன் தான் அடிச்சிருக்கோம். 2 விக்கெட் எழுந்து போச்சு. 3வது ஓவரை போடுறதுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு பால் தூக்கி சரியான ஷாட் மேலே போயிருக்குது. கிரவுண்டை விட்டு வெளியே போயிடுச்சுங்க. 2வது பந்து போட வர பேண்டன் அப்படின்றவர் தான் ஆடிட்டு இருக்கார். இந்த பாலும் 6 2 பால் 2 6. மேட்ச்சு கொஞ்சம் குரூசியலான கட்டத்தை நோக்கி தானே போயிட்டு இருக்குதுங்க. சரியான ஷாட் இங்கே பேண்டன் கிட்ட இருந்து 2 பாலில் 12 ரன் அடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு 6 பின்னாடி போயிட்டு இருக்குது. நேராக கையில் போய் வந்துச்சுங்க. இந்த முறை
சரியான டைமிங் இல்லாதனால 3 பாலுக்கு 12 ரன் இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் அது. இந்த முறை அடிச்சிருக்காரு ஜஸ்ரான். நேராக கையில் போய் உட்காந்துருக்கு. அவர் விக்கெட் இழந்து கொண்டு போயிட்டாருங்க. ஹெட்மயர் அவர் வந்திருக்காரு. 3 ஓவருக்கு 30 ரன் தான் வந்திருக்கு. இன்னும் 3 ஓவரில் 37 ரன் அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு 6 அடிச்சிருக்காருங்க ஹெட்மயர். குரூசியலான மேட்ச்சை போகணுன்னா அதுக்கு அவர் தான் முக்கியம். இன்னொரு முறை நான் நேராக வாயிலே வாங்கி விட்டார். அதே லென்த்தில் தான் போட்டுறாங்க, கொஞ்சம் ஒய்டு போய்ட்டுமேன்னு கொஞ்சம் வந்துட்டேன். இந்த முறை ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. சரியான ஒரு ஷாட். இங்கே 4 ரன்ஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நேராக அடிச்சிருக்காருங்க ஷார்ட் பாலை தூக்கி. ஒயிட் லென்த்தில் போட்டுட்டு இருந்தானே கொஞ்சம் நவுந்தேன். ஆனால் பார்த்து போல்டு மேலே போயிடுச்சு, அதனால் சரியாக படலை. மறுபடியும் இந்த தடவை ஸ்ட்ரைட் அடிலாம் போனால் அதுவும் சரியாக படலை. அதனால் 7 பாலுக்கு 21 ரன்னுக்கு போயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4வது ஓவர் கடைசி பந்தில் ஒரு கேப்பில் ஒரு பவுண்ட்ரி போனனால கடைசி ஓவரில் 17 ரன்கள் அடித்தா மேட்சை வின் பண்ணலாம் நம்ம. ஏன்னா ஹெட்மயர் நான் ஸ்ட்ரைக்கில் தானே இருப்பாங்க. ஃபைனலாக ஒரு 17 ரன் ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க. சரியான டைமிங் இல்லை. நேராக கையில் போய் வந்துருக்கு. சாம் கரன் அவுட் ஆகிட்டு நோக்கி போயிட்டுருக்காருங்க. இங்கே 5 பாலுக்கு 17 ரன் அடிக்கணும். சரியான இப்போ ஹோல்டர் வந்துக்கிட்டு இருக்காருங்க உள்ளே. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 தான் அடிக்கலாம் முயற்சி, ஏன்னா சிங்கிள் தான் போயிருக்கு. 4 பாலில் 16 ரன். ஹெட்மயர் இந்த பால் அடித்தே ஆகணும் பவுண்ட்ரி. அடுத்து தாங்க பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி. வெளியே போய் விழுந்திருக்கு பந்து. 3 பால் 10 ரன் நின்று அடித்து கொஞ்சம் நம்ம பக்கம்தான் இருக்குது கேமு. பார்த்தா வாயிலே விழுந்திருக்கு. இந்த தடவை ஒரு ஷார்ட் பாலுக்கான முயற்சி போட்டிருக்க ஸ்பின்னர். அடுத்த பாலும் இந்த பால் 4-6 தேவை. வெளியே போய் விழுந்திருக்கா, கிளியர் பண்ணிச்சுங்க பவுண்ட்ரியை. இப்போ ஒரு 4 ரன் அடித்தா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான முயற்சி அனைத்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த முறை நேராக போயிருக்காரு ஹெட்மயர். போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. 10 பால் 30 ரன் அடித்து ஹெட்மயர் இந்த மேட்சை நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க. 5 விக்கெட் வித்தியாசம் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதோட இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வருதுங்க. இதே மாதிரி கலகலப்பான வீடியோக்கள் பல பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.